வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு உடல்நிலை 3 நாளாக சரியில்லாமல் இருந்தது. அதனால் என் வீடியோ எல்லோரும் எதிர்பார்த்துருப்பீங்க, மதினியை காணண்டு. இப்போ உடல்நிலை நல்லா சரியாகிட்டு, அதனால் இன்றைக்கி வீடியோ பதிவு கண்டிப்பாக வருங்க. இப்போ கொழுந்தனும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் இறால் வலைக்கு போயிருந்தாங்க. பாருங்கள், இறால் வலையில் இறால் நண்டுகளையெல்லாம் தட்டி ஏலத்துக்கு கொடுத்து விட்டாச்சு. கொடுத்து விட்டுட்டு வலையில் கிடக்கிற காரா மிச்ச நண்டு மீனுகளையெல்லாம் குழம்புக்கு அங்கே பாருங்கள், இன்றைக்கி காரா தான் நல்லா கொதிப்பு காரா. இன்றைக்கி நல்லா அவியல் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ வலையில் கிடக்கிற இப்படி பொடி மீனுக இப்படி கூலங்களையெல்லாம் தட்டிட்டு இந்த வலையை தெருவாக இழுத்து வச்சா தான் நாளைக்கு கொண்டு போய் இறால் வலைக்கு இழக்க முடியுங்க. இப்போ வலையில் கிடக்கிற குளத்தையெல்லாம் தெரிப்போம். பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி இருந்தீங்க. எல்லா பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வலையில் கிடக்கிற கூலங்களை அப்படியே தட்டிட்டு மீனையும் தட்டிட்டு அப்படியே நம்ம மீனை வெட்ட ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நண்டு கூலம்லாம் இதையெல்லாம் நல்லா தட்டி எடுத்தால் தான் நம்ம மறுநாள் தொழிலுக்கு கொண்டு போக வசதியாக இருக்கும். அவங்களுக்கு எல்லா பேருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நிறந்து தான் வேலை பார்ப்போம். ஏலத்துக்கு போனதுனால நாங்கள் இருந்து இப்போ வலை தெரிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி வலையில் வேறு பாருங்கள் கொதிப்பு காராவாக தான் வந்திருக்குது. இந்த கொதிப்பு காராவாக தான் நாங்கள் அவியலுக்காண்டி இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம். தண்ணியில் ஊறட்டும் செகுலுண்டு. இப்படி தான் வலைக்கில் சிக்கி போய் கிடக்குது. அதை நம்ம தெருவாக எடுக்கணும். இந்த வலை தண்ணிக்குள்ள இப்படி கிடக்குங்க. மீனுக பட்டு நம்ம மெதுவாக அப்படியே எடுக்கணும். வந்துடும். பாருங்கள், இதுதான் கொதிப்பு காரா. குழந்தை பெற்றவங்களுக்கு அவியல் பண்ணி கொடுக்கணும். மிளகு தண்ணி. இதுதான் கொதிப்பு காரா. இறால் கிடக்கு. இது வரி இறால். இப்படி தான் வலையில் கிடக்கும். நம்ம தெளிவாக எடுக்கணும். இப்படி தட்டி இப்போ வலையில் உள்ள கூலத்தையெல்லாம் தெரித்தாச்சு. பாருங்கள், கொதிப்பு காரா. இந்த காராவை ஃபுல்லாக நம்ம அவியலுக்கு எடுத்துருக்கோம். இப்போ இதை ஃபுல்லாக அந்த காராவை ஃபுல்லாக நம்ம வெட்டி எடுக்கணும். பாருங்கள், நான் பேர்வாதி மீன்களை வெட்டி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம அந்த காராயை ஃபுல்லாக அரிஞ்சு எடுத்துக்கிடுவோம். கடற்கரை ஓரத்துலேயே இருந்து நல்லா குளிர்ந்த காற்று சில்லு சில்லுன்னு வருது. இந்த காற்றோட்டத்தில் இருந்து மீனை வெட்டிக்கிட்டு இருக்கோம். சைட்டில் முள் இருக்கும். இந்த முள்ளை மட்டும் நம்ம வெட்டிட்டு தலைப்பகுதியிலேருந்து வெட்டி எடுத்துருவோம். இந்த குடலை இப்படி வெட்டி எடுத்தோம்னா வந்துருங்க. பாருங்கள், எவ்வளோ காராக இருந்துச்சுண்டு. எல்லா காராயுமே அப்படியே அரிஞ்சு எடுத்தாச்சு. நல்லா உப்பு கல்லை போட்டு உரைச்சி கழுவிட்டு நம்ம அவியலுக்கு போய் தேங்காய் அரைச்சிக்கிடுவோம். நல்லா வெட்டி எடுத்துட்டோம் கொதிப்புக்காராவே. இப்போ உப்புக்கல்லை போட்டு நல்லா உரைச்சி இங்கனைக்குள்ளேயே கழுவிட்டு வீட்டில் போய் நல்லா உரைச்சி கழுவிக்கிடுவோம்.
கடை தண்ணியில் அலசணும், உப்புக்கல்லை போட்டு உரசி. இப்போ வந்து நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கிடுவோம். தேங்காய் சீரகம் ஊற்றி தான் அவியல் பண்ணுவோம். அதுக்கு என்னதெல்லாம் தேவைன்னு சொல்லிடுறேன். சீரகம், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு இது தாங்க அரைக்கணும். இப்போ மஞ்சளும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். நம்ம புளிக்கு பதிலாக தக்காளியை புளிப்புக்கு சேர்த்துக்கிற வேண்டியதுதான். இப்போ பூண்டு அரைச்சிக்குவோம். மாலை உள்ள தாளிக்க இப்போ எண்ணெய் சூடேறிட்டு நம்ம கடுகு சேர்த்துக்குருவோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம். இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம தாளிப்பில் சேர்த்துக்குருவோம். நீரை சேர்த்துக்குருவோம். நம்ம அவியலுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். நம்ம அவியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா அவியல் நல்லா முறைப்பொடி நல்லா கொதிச்சு வரையும் நம்ம காராவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம், கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம காராவை சேர்த்துக்கிடுவோம்.
காரம் அப்படியே அவியட்டுங்க. 2 கொதி கொதிக்கட்டும். நம்ம இறக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் டேஸ்ட்டு. பாருங்க நல்லா வெந்துருச்சு காரம். இப்போ நம்ம பையா மெதுவாக கிண்டி விடணுங்க, உடையாத அளவுக்கு. அப்படியே இறக்கி நம்ம சாப்பிட்ருவோம் கஞ்சிக்கு. இப்போ இறக்கி வெளியே கொண்டு போவோம். பந்தல்ல இருந்து கஞ்சியை ஊற்றி நல்லா காரம் கொதிப்பு காரம் அவியல் சூப்பராக இருக்குங்க கஞ்சிக்கு. அவியல் வச்சாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. காரெல்லாம் கொதிப்பு காரெல்லாம் கிடச்சா விடாதீங்க. நல்லா வாங்கி அவியல் வச்சு கொடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு, பெரிய ஆளுக்கு, குழந்தை பெற்றவங்களுக்கு, முக்கியமாக குழந்தை பெற்றவங்களுக்கு இதை சாப்பிட்டா நல்லா பால் சுரக்கும். இப்படி மிளகு தண்ணி மாதிரி வச்சு கொடுக்கலாம், இப்படி அவியல் மாதிரி வச்சு கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவியல் நல்லா ஒரு வாசத்தோடு நல்லா தேங்காய் சீரகம்லாம் வச்சு அரைச்சி ஊற்றிருக்கோம். நல்லா மணமாக இருக்குது. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அருமையாக இருக்குதுங்க. உப்பு உரப்பு காரம்லாம் இப்படி அவியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம சைட்டு முள்ளையெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். நடு முள் மட்டும்தான் இருக்கும். பாருங்க, இந்த முள் மட்டும்தான் இருக்கும். இந்த அவியலை ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சிக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் கஞ்சி கிடக்குது. கஞ்சிக்கு தான் இந்த அவியலை அவிச்சிருக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்படி கஞ்சி அள்ளி புழிஞ்சு இந்த சாரை ஊற்றி சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. அருமையாக இருக்குது. இப்படி தான் காரம் வந்தாலும் சரி, நாங்கள் இப்படி அரிஞ்சு இப்படி புளியை ஊற்றி அவிப்போம். இப்படி அவியல் மாதிரியும் வச்சு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரெல்லாம் அவியல் வச்சு சாப்பிட்டவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். காரம் அவியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதேமாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டு. சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், நல்லா இருக்குங்க கஞ்சிக்கு. இதே மாதிரி நல்லா காரம் விதவிதமாக காராயில் இருக்குது. நல்லா வாங்கி சமைங்க. இந்த காரம் வந்து உண்மையிலே அருமையாக இருக்குங்க. டேஸ்ட் அவியல் வச்சு சாப்பிட்டவங்க மறக்காமல் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வாங்கி நல்லா சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.